மணிகண்டன் சார் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ். ஸோ அவரு கூட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அந்த வாய்ப்பு, அதனால தான் அது நான் பண்ணேன் அந்த ரோலுமே. என்னையை பொறுத்தளவு சில பேர் இருப்பாங்கள்ல, சார் வணக்கம் சார், ரொம்ப பிடிக்கும் சார், தியேட்டருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, டிவியில் உங்களை பார்த்தா விட மாட்டேன் சார் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து 10 அடி நகர்ந்துடுவேன். ஏன்னா அவர் மூலமாக நம்மளுக்கு எந்த யூஸ் இல்லை. இப்போ நீங்களே முன்னால் சொன்னீங்க, இந்த மாதிரி மஞ்சள் பாயசெல்லாம் ஓடுது, தமிழ்நாட்டினுடைய சினிமாவுடைய கவனமெல்லாம் முழுக்க முழுக்க கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. கேரளா மூவி இங்கே வரவேற்கிறோம். நம்ம இளைய தளபதியோட படத்தை எத்தனை துப்பாக்கியிலேருந்து கத்தியிலேருந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்களே, அப்போ அவங்க பேசியிருப்பாங்களே அந்த நேரத்தில். விஜயகாந்த் சாரோட சின்ன கவுண்டர் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு தடவை. கூட்டத்தை பார்த்தீங்கன்னு வைங்க, அப்போ வந்து நான் ஸ்கூல் 10th 11th படிக்கும்போது குஷி வாலி டைம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன கவுண்டர் அப்போ இருந்து 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். சரியான கூட்டம், ஹவுஸ் ஃபுல்லாக ஓடுது, ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடுது. இது குடும்பத்தோட கூச்சம் இல்லாமல் பார்க்கலாம். ஆமாம், மகளை பக்கத்தில் வச்சு பார்க்கலாம், மனைவியை கக்கத்தில் வச்சு பார்க்கலாம், காதலியை கண்ணெதிரியை வச்சு பார்க்கலாம். ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட இங்க நான் தான் கிங் டீம் வந்திருக்காங்க. வணக்கம். என்ன சொன்னீங்க முன்னாடி? ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். ஓ, ரேஸ்கார் நமஸ்கார். நமஸ்கார். நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. இதுக்குன்னு ஒரு தனி ரசிகர்களே இருப்பாங்க. அப்படிலாம் இப்பதான் அந்த டயர் வண்டி தட்ட ஆரம்பிச்சு. நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜியா, பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இனிமே சந்தானம் படம்னாலே படத்துல என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. அதுவும் நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது அதுல இன்னும் பிரியாணி மசாலா போட்ட ரேஞ்சில பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் முடிச்சதுக்கு அப்புறமாவும் சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவா இருந்தது? கோடை மழை சொல்லும்ல, ஒரு அக்னி நட்சத்திரத்தில் அற்புதமான ஒரு மழை பெஞ்சா எப்படி ஒரு சுகமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படம். உற்சாகமாக உட்காந்துருக்கிறப்பே தெரியும். எல்லா படங்களையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. இப்படி வந்து உட்காந்தாங்கன்னா இப்படி தாண்டா அடிச்சுட்டு போகிறாங்க, எங்கே நம்பி போனோம்னா எங்களை நினச்சி கல்லை தேடக்கூடிய ஒரு சூழல் உருவாகாது. ஆமாம், காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோபுரம், ஒரு ஸ்டாண்டர்டான பெரிய கம்பெனி, அவர்கள் வந்து படம் நேரடியாக எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு நேரடி தயாரிப்பில் இறங்குற பொழுது ஒரு இயக்குனரை கொண்டு வர முடியுது, எங்களை மாதிரி நிறைய நடிகர்களுக்கு வேலை கொடுக்க முடியுது. இதற்கு பின்னணியில் பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ இவர்கள் இந்த படம் வெற்றி பெறுகிறது மூலமாக அந்த கோபுரம் ஃபிலிம்ஸ் அடுத்தடுத்த அவங்க மக சுஸ்மிதா வந்து தயாரிப்பு களத்தில் முதல்ல இறங்கியிருக்கிறாங்க. நல்லா படித்த எஜுகேட்டடான ஸ்கிரிப்ட் நாலேஜ் உள்ள ஒரு பொண்ணு. ஸோ இதெல்லாம் கலந்த ஒரு விஷயந்தான். இதில் ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் என்பது கதை. அந்த காலத்துலலாம் கதை ஒரு இடத்துல எடுப்பாங்க. இப்போ கே. ரவிக்குமார் சார், எஸ்பி முத்துராமன் சார்லாம் பார்த்தீங்கன்னா கதை ஒரு இடத்துல வாங்கிடுவாங்க. ஆமாம், அந்த வகையில் இந்த தயாரிப்பு நிறுவனமே அற்புதமான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இந்த நகைச்சுவையை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு யார் டைரக்டர், அப்போ இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் யாரை கேட்குதோ அந்த வகையில், இப்போ என்ன ஒரு ஜமீன்னா நான் ஜமீன், எனக்கு மகனாக தம்பி, மகள். ஆமாம்மா. ஸோ ஒரு துணுக்கு தோரணமாக மட்டுமே இல்லாமல் ஒரு ஃபுல் லென்த்து ஸ்கிரிப்டில் வச்சு அந்த ஹியூமரு, அது எல்லா படங்களும் இப்படி ஒர்க் அவுட் ஆகிறது. எல்லாம் கஷ்டப்பட்டு வெற்றிக்காக தான் உழைப்பாங்க. இந்த படம் இறைவன் ஆசீர்வாதத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது வரக்கூடிய நேரம் வேற இப்படி உச்ச வெயிலில் நிச்சயமாக மக்கள் பார்வையாளர்களுக்கு குடும்பத்தோடு போய் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் சங்கடப்படுறாங்களா, அப்படி இது குடும்பத்தோட கூச்சம் இல்லாமல் பார்க்கலாம். ஆமாம், மகளை பக்கத்தில் வச்சு பார்க்கலாம், மனைவியை கக்கத்தில் வச்சு பார்க்கலாம், காதலியை கண்ணெதிரியை வச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு அற்புதமான படம் தான். ஆனால் 2 பேருக்குமே இந்த சந்தானம் சார் ஒரு காமெடியனா கூட ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. அண்ட் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஹீரோவா மாறி. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ ஒரு ஹீரோவா இருக்காருல்ல, அது எப்படின்னு இருக்கு? அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அந்த ஆர்ட்டை ஒரு ஹீரோவா எப்படி அணுகிற விதமா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. மிகச்சிறப்பா இருக்கு. நீங்க அவரோட படத்தோட லைனப்பை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு படத்துக்குமே வந்து கண்டென்ட்டாகவும் சிறப்பான ஒரு வேரியேஷன்ல எல்லா படமும். இப்போ டிக்கிலோனா எடுத்துக்கிட்டா அது ஒரு வேற ஒரு ஹியூமர்ல இருக்கும், வேற ஒரு ஜானர்ல இருக்கும். இனிமே இப்படித்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஹியூமர்ல இருக்கும், அது ஒரு ஜானர்ல இருக்கும். அந்த மாதிரி வடக்குப்பட்டு ராமசாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு வெரைட்டியில இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் அது ரொம்ப பார்த்து பார்த்து பண்றாரு. முன்னாடி பண்ண படத்துல இருக்கக்கூடிய ஹியூமர் வந்து இந்த படத்துல ரிப்பீட்டட் ஆயிடக்கூடாது, அந்த படத்தோட கேரக்டரைசேஷன் இங்கே ரிப்பீட்டட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சிறப்பா பண்றாரு. அவர் எப்படி முன்னாடி காமெடியனா அண்ணன் நடிச்சிட்டு இருக்கும்போது பட்டைய கிளம்பினாரோ, அதை விட மிகச்சிறப்பா ஹீரோவாகி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை சந்தானம் கூட சேர்ந்து நடிக்கணும்னு. அது இந்த படத்தில் நிறைவேறியிருக்கு. அதுக்கு இயக்குனருக்கு ஆனந்த் நாராயணனுக்கு ரொம்ப நன்றி. கோபுரம் அன்புச்செழியன் சாருக்கு ரொம்ப நன்றி. குட் நைட்ல பார்த்தோம், இதுல ஹீரோயினா பார்க்குறோம், ரொம்ப ஹாப்பி.
எப்படி இருந்துச்சு அந்த ஒரு நைட்ல shift? Like, பார்த்தீங்களா? அப்படியே தெரியாது சார். படம் குட்நைட்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க மணிகண்டன் சாருக்கு. சார் அந்த கேப்ல ஆமா, வர cabல சீக்வன்ஸ் சரி சரி சரி. ஓ அப்ப இது யாரும் கேட்கல இது வரைக்கும். அப்ப ஜோடி கேட்டிருக்காங்க ஆ, கேட்டிருக்காங்க சார். அப்ப ஜோடி திரிஷாவுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த மாதிரியா அந்த மாதிரி. ஃபேமிலியெல்லாம் பண்ணிட்டு தான் வந்துருக்கீங்க. இல்ல சார், நம்ம படம் ஷூட் அப்பதான் குட் நைட் ஷூட்டும் போனது சார். ஓகே ஓகே. அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. Super. ஸோ அதாங்க அந்த ரோலுமே வந்து மணிகண்டன் சார் வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ். Okay. ஸோ அவர் கூட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அந்த வாய்ப்பு, அதனால தான் அது நான் பண்ணேன் அந்த ரோலுமே. ஷூட் எல்லாமே முடிஞ்சிச்சு, கடைசியாக தான் இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ இந்த படம் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது எல்லா காமெடி ஆக்டர்ஸ் லைனப்பில் நம்ம அங்கே நிற்கிறோம் அப்படின்றது லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் நாலேஜ். ஒரு 2-3 படம் கடந்து நமக்கு என்ன நாலேஜ் கிடைக்குமோ அது எனக்கு ஒரு படத்தில் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் தான். அந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் உங்களை குட் நைட்ல பார்க்கணும், இப்போ ஹீரோயினா பார்க்கணும். எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க? யாரும் அதை பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோயினா பண்றோம், நம்ம அந்த ஒரு 3 minutes 4 minutes சீக்வன்ஸ் பண்ண வேணாம்னு தானே யோசிப்பாங்க. அதை எப்படி அட்டன் பண்ணலாம்? இல்லை, எனக்கு என்னன்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எடுத்து பண்ணுற வேலை உங்களை எங்கே கொண்டு போகும்னு தெரியாது. ஸோ இப்போ அந்த குட் நைட் போர்ஷன் பார்த்துட்டு எனக்கு 1-2 படங்கள் நான் கமிட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு தெரியும், ஆனால் அதோட ஃப்யூச்சர் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி குட் நைட்டில் வந்து மணிகண்டன் சார் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு, அவரோட ஒர்க் ஸ்டைல் என்ன, அண்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அந்த படம் பண்ணேன். ரொம்ப ஹாப்பி. எனக்கு அந்த படம் வந்து ஹிட் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த இன்னொரு ஹிட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா சாங்காவே பயங்கர வைரல், மாயோனி சாங். எனக்கு என்னன்னா, சந்தானம் சாரும் நீங்க 2 பேரும் அந்த டான்ஸ் ஆடுற போர்ஷன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க பேசிக்காவே டான்ஸர், எப்படி இருந்தது அவரோட டான்ஸ் ஆடும் போது? புதுசா இருந்ததுங்க. ஏன்னா சினிமால டான்ஸ்ன்றது வேற, நம்ம ரீல்ஸ் பண்றோம், நம்ம டான்ஸ் அப்படின்றது வேற. இது வந்து இன்னொருத்தரோட கொரியோகிராஃபி நம்ம ஆடுறோம் அப்படின்றப்போ பாபா மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். கல்யாண் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு டான்ஸருக்கு வந்து முக்கியமே நல்ல மியூசிக் சாங்ஸ் கிடைக்கிறது. அது ஃபர்ஸ்ட் படத்துலேயே கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா இன்னும் 2-3 படம், இப்போ ஒரு ஃபீல் குட் படம், பக்கத்து வீட்டு பொண்ணு கேரக்டர் அப்படின்னு நடிச்சிருந்தா எனக்கு இந்த சாங்ஸ்க்கான ஸ்கோப் இல்லை. இது நல்ல ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்டாக இருந்தது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். சந்தானம் சாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், பயங்கரமான எனர்ஜி. அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார் இந்த சாங்ஸ்லாம். குலுக்கு சாங்ல சூப்பராகவே டான்ஸ் ஆடிருப்பாரு. நல்ல என்ஜாயபிளா இருக்கும் அந்த சாங். பொதுவாக காமெடியன்ஸுக்கு நம்ம எங்கேயாவது வெளியில போகும்போது நம்ம அதை தாண்டி நிறைய ஒர்க் பண்றோம், கேரக்டரா நிறைய படங்கள் பண்ணாலும் ஆடியன்ஸா பார்க்கும்போது நம்ம நிறைய காமெடி பண்ணதான் மனசுல பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிரும். அப்படிமா டக்கு நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியில போகும்போது ஒரு ஜோக் பண்ணுவாங்களேன் அப்படின்வாங்க. அது எப்படி இருக்கும்? அது வந்து அவங்கள ஏதோ டெய்லி தான் டிவியில் பார்த்துறீங்களாப்பா, படத்தில் பார்க்குறீங்களா அப்படின்னா, என்னையை பொறுத்தளவு சில பேர் இருப்பாங்கள்ல, சார் வணக்கம் சார், ரொம்ப பிடிக்கும் சார், தியேட்டருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, டிவியில் உங்களை பார்த்தா விட மாட்டேன் சார் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து 10 அடி நகர்ந்துருவேன். ஏன்னா அவர் மூலமாக நம்மளுக்கு எந்த யூஸ் இல்லை. புரியுதா? சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க நம்மளுக்கு வயிறு தெரியுமா இல்லையா? அந்த டிவியில பார்த்தா விட மாட்டேன் சார். ஆமா, என் குடும்பமே உங்களை விடாது சார். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்த கொஞ்சம் பேச்சை வளர்த்துட்டு அந்த இடத்துல போய் நான் நடிச்சு காமிச்சுக்கிட்டு முடியாதுல்ல. தம்பின்னா சின்ன பிள்ளை. ஆமா, நம்ம சார் ஒரு காமெடி பேசி காமிங்க சார் அப்படின்னா காது கடிச்சிட்டு ஓடி போயிடும். அண்ட் ரீசெண்டா இப்ப கில்லி ரீ-ரிலீஸ் நடந்திருக்குன்னா பயங்கர பேங்கா இருக்கு. எல்லாரும் பேசுறது தானே, பொதுவா சினிமா என்ன பேசுறாங்கன்னா, வாரமே ஒரு 6 படம் வருது, அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்கதே கஷ்டமா இருக்கு, ரீலீஸ் பண்ணி ஒன்னு பாக்ஸ் ஆபீஸ்ல இட்டு கொடுக்குறாங்க. இது நம்ம படம் வரும்போது கண்டிப்பா இன்னொரு பக்கம் ஒரு அடியா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க ஒரு ஆர்டிஸ்ட்? இது வந்து இன்னைக்கு மட்டுமே ரீரிலீஸ் பண்ணல தம்பி. அப்போ கர்ணன்ல இருந்து உலக சுற்றுவாளியெல்லாம் ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள்லாம் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஓடாத படங்கள் எல்லாம் அதற்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணி ஓடி இருக்கு. இப்போ ஒரு அடுத்த கட்ட நகர்வாக எப்படின்னா, இப்போ இருக்கிற நடிகர்களை இப்போ வந்து பில்லா படத்தை ரீமேக் பண்ணாங்க. ரஜினி சார் நடித்தவர் இருக்காரு, நடித்த படம் இருக்குது. அது வந்து ஒரு அஜித் சார் பண்ணி அதை மிகப்பெரிய ஹிட்டாக்குனாங்க எகைன் பில்லாவை. அது ஒரு மாற்றம் தானே. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய வேற ஒரு ஜென்ரேஷன் கேப் தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஆடியன்ஸ் இப்போ இல்லை. அப்போ இந்த 15 வருஷம் ஆனால் இன்னைக்கு அந்த அஜித் சாருக்கோ இல்லை விஜய் சாருக்கோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்போ அவர்கள் இப்போ இன்னைக்கு வளர்ந்த அடுத்த கட்ட அவர்களுக்கு அது தீனியாக இருக்குது. அவர்கள் அந்த கில்லியோ போக்கிரியோ தேட்டரில் போய் பார்ப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இல்லை. இப்போ அதை பார்க்குறாங்க, அவ்வளோதான். இது ஒரு நல்ல விஷயங்கள் தானே.
இப்போ நீங்களே முன்னால் சொன்னீங்க இந்த மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் ஓடுது, தமிழ்நாட்டினுடைய சினிமாவுடைய கவனமெல்லாம் முழுக்க முழுக்க கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இல்லை, இது அப்சன், இது ரோல்ஸ் தான், சர்க்கிள் தானே. இப்போ நம்மளை பார்த்து அவங்க வியக்கலையா? நடனத்திற்கும் கேரளாவுக்கும் 4000 கிலோமீட்டர் இருந்தது. நடனம் அங்கே அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு நம்ம இளைய தலைவி காரணமாக இருந்தார் இல்லையா? இந்த ஃபைட்டு ரியல் மூவிஸ் தான் இருக்கணும், இங்கே கற்பனைகளை கலந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஒரு பெங்கால் மூவிஸோ அண்டு கேரளா மூவிஸ் எல்லாம் அங்கே ஒரு மசாலாவை கலக்கிறதுக்கான சூழ்நிலை இங்கே தேவைப்பட்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமாம் அந்த மலையாள மொழியே தாய்மொழியுடைய நம்மளுடைய தாய்மொழி தமிழுடைய குழந்தை தானே, அடுத்த பரிணாம வளர்ச்சி தானே அது. ஸோ அதனால அதில் நீங்கள் எகைன் மஞ்சுமல் பாய்ஸனோட கண்டென்ட் என்ன? அவங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த சாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாங்க, தமிழ்நாட்டுடைய நம்ம உலகநாயகனுடைய கண்டென்ட் எடுத்தானே பண்றாங்க. ஸோ நம்ம என்னைக்குமே கொடுமை என்னன்னா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் போட்டுக்கிறோம் வாழ்க்கையில. அது இல்ல, நான் இதுதான் ஆமா, நல்ல விஷயம், நல்ல கேள்விதான். அண்டர் எஸ்டிமேட் போட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அண்டர் ப்ரொடக்ஷன்ல எத்தனையோ பெரிய வெடிகள் தயாரிச்சுட்டு இருக்கோம். ஒரு தேட்டருக்கு ஒரு டப்புன்னு வெடிக்கிறப்ப தான் தெரியும் இந்த கேள்விக்கு ஒரு அடுத்த கட்டமான பதிலாக மாறி, அவ்வளவுதான். ஸோ நம்மளை குறைச்சி மதிப்பிடுறது, நம்ம வாழ்கிற அந்த பூமியை மட்டப்படுத்தி பேசுகிறது, நம்ம ஏன்டா அந்த தமிழ்நாட்டில் பிறந்தேன்னு வேதனைப்படுறது அவசியமும் கிடையாது. இப்போ வெயில் காலம் அக்கனி நட்சத்திரம் இப்படியே அடிச்சுட்டு இருக்கேன், சூரியனே டயர்டாகி அந்த சைடு போயிடுவான், அப்போ நம்ம குளிர்ச்சி ஆயிரப்படுறோம். ஸோ இது இது ஒரு பரிணாம வளர்ச்சி. கேரளாவில் இருக்கட்டும், ஒரு பேன் இண்டியான்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கேரளா மூவி இங்கே வரவேற்கிறோம். நம்ம இளைய தளபதியோட படத்தை எத்தனை துப்பாக்கியிலேருந்து கத்தியிலேருந்து கொண்டாடி தீர்த்துட்டாங்களே, அப்ப அவங்க பேசிருப்பாங்களா அந்த நேரத்துல? என்ன தம்பி, ஸ்கூல் டைம்ல 10th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்குனே, என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செகண்ட் ரிலீஸ் படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. விஜயகாந்த் சாரோட சின்ன கவுண்டர் ரிலீஸ் பண்ணாங்க ஒரு தடவை. கூட்டத்தை பாத்தீங்கன்னு அப்போ நான் ஸ்கூல் 10th படிக்கும்போது குஷி வாலி டைம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சின்ன கவுண்டர் ரிலீஸ் பண்றாங்க. அப்ப சின்ன கவுண்டர் அப்ப இருந்து 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். சரியான கூட்டம், ஹவுஸ் ஃபுல்லா ஓடுது, ஒரு வாரம் ஃபுல்லா ஓடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த தியேட்டர்ல ரத்த கண்ணீர் ரிலீஸ் பண்றாங்க. அதை விட ரொம்ப அது இன்னும் கூட்டம். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா எல்லாம் என்னை கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா ரத்த கண்ணீர்ல நம்ம தியேட்டர்ல பார்த்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை நம்ம தியேட்டர்ல பாத்துருக்க மாட்டோம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு. அதை போய் பார்த்தா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பயங்கரமா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. அவர் எம்.ஆர். ராதா சார் அடிக்கிற கவுண்டருக்கெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இந்த மாதிரி ரீ ரிலீஸ் அண்ணன் சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அது மாதிரி இப்போ கில்லி ரொம்ப மிக சரியான ஒரு தேர்வு ரீ ரிலீஸுக்கு. ஏன்னா அன்னைக்கு நாங்க தியேட்டர்ல நான் பார்த்தேன் அந்த படம். அன்னைக்கு இருந்த ஒரு எனர்ஜி இன்னைக்கு அதை விட டபுள் மடங்கா இருக்கு. இன்னைக்கும் கில்லி என்னன்னா தம்பி, ரீ ரிலீஸ் மூலமா யார் சந்தோஷப்படுறாங்க? தேட்டருக்கு சந்தோஷமா இருக்கு, தேட்டருக்கான அடுத்த சினிமா வளருது இல்லையா தானே? அப்போ நல்ல படங்கள் இங்கே எப்போதுமே படத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இங்கே படைப்பாளிகள் அந்த அளவுக்குலாம். அப்போ அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுவதற்கு இந்த பழைய வெற்றிகரமான படங்கள் காரணமாக இருக்குது. இன்னொன்று, அப்போல்லாம் சில தயாரிப்பாளர்கள் நலிந்து கிழிந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் சந்திக்கிற பொழுது அவருடைய பழைய ஐட்டத்தை தூக்கி போட்டு அவருடைய தனது பொருளாதார ரீதியாக தன்னை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் சினிமாவில் சம்பாதிச்சவங்க சினிமாவில் தான் முதலீடு பண்ணுவாங்க. அப்போ சினிமாவை இது கடவுளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தொழில், மற்றதெல்லாம் கிரியேட் பண்ணுது. இது மட்டும் தான் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே யோசிக்கப்பட்டது. அப்போ மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக படத்தை போட்டுட்டு அதில் ஒரு படத்தை இழந்துட்டு அவன் கண்ணீர் கடியது கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஏதோ ஒரு இடத்துல அவனை தூக்கி மேலே விட்டுருவார் இல்லையா தம்பி? ஸோ அந்த வகையில் இந்த ரீ ரிலீஸ் பண்ணுவதன் மூலமாக அப்போ அந்த படம் யார் ப்ரொடியூசரு, அவருக்கு அந்த காசு போடுற பொழுது, அவர் கஷ்டம் தீர்ற பொழுது, அப்போ இது எல்லாமே கலைத்துறை என்பது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது ஒரு அறிவியல் வளர்ச்சி, அது ஆண்டவனுடைய நிகழ்ச்சி. நல்லா இருக்கா? சூப்பரா நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் தாங்க, 2 பேருமே ரொம்ப அழகா பேசினாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், நல்ல படங்கள் எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணாலும் மக்கள் கொண்டாடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இங்க இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் நான் பாக்குறேன். சூப்பர். சொன்னாங்க ஆண் பாவம்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் டைமா எப்பன்னு தெரியல, 11th 12th தான். அதுக்கெல்லாம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னு நீங்க ஆண் பாவம் பாண்டியராஜன் சார் படம் அண்ணனுக்கு தெரியும், அதோட நகைச்சுவையெல்லாம் அவ்வளவு மிகச்சிறப்பா இருக்கும். அதெல்லாம் செமையான கூட்டம். அந்த மாதிரி இவங்க சொன்ன மாதிரி நல்ல படங்கள் எப்போ மறுபடியும் ரிலீஸ் பண்ணாலும் அது பெரிய வரவேற்பு அடையும். சில படங்கள் நம்ம தேட்டரில் பார்க்கணும் ஆசை இருக்கும். நான் தேவர் மகன் தேட்டரில் பார்க்கல, எனக்கு ரொம்ப ஆசை தேவர் மகன் தேட்டரில் பார்க்கணும். ஃபைனலாக நம்ம படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஆடியன்ஸ்க்கு இது என்னவா இருக்கும்? நம்ம படம் செம்ம ஜாலியான ஃபேமிலி என்டர்டெய்னர்.
நீங்கள் வந்து ஃபேமிலியாக, அதாவது மொத்தமாக கிளம்பி போய் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு 7 பேர் இருப்போம், 8 பேர் இருப்போம், சில குடும்பத்தில் 10 பேர்லாம் இருப்பாங்க. எல்லாம் ஒரு வீக்கெண்ட் கிளம்பி போய் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு வரலாம் அந்த படத்தை பார்த்து. இது ஒரு பேக்கேஜ்ங்க, எல்லாமே இந்த படத்துல இருக்கும். நீங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச எல்லா காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த படத்துல இருப்பாங்க. நல்ல சாங்ஸ், நல்ல டான்ஸ் இருக்கும் படத்துல. ஸோ ஜாலியாக போய் ஃபன் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அப்படி இருக்கிற மாதிரி ஒரு படம் தான். வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்பொழுது பதட்டத்தோடு புறப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பார்க்குற பொழுது சுகமாக இருக்கும், வீட்டுக்கு வரவொழுது சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் இப்படி தான். தேட்டருக்கு போகிற பொழுது என்ன பண்ண காத்திருக்கிறானுங்களோ இறைவா, வேற நேரம் வேற கடுமையான வெயில் காலம் வேற. எங்கேயாவது கொஞ்சம் இப்போ நாங்கள் பேசினது கொஞ்சம் செழிப்பாயிருச்சுன்னா முதல்ல எங்களை தான் மனசுக்குள்ள திட்டுவாங்க. அன்றைக்கி நாங்கள் நடந்து ஒரு கட்டவரில் அடிபிடிச்சுன்னா எவ்வளோ திட்டான்னு அர்த்தம். அதற்கான சொல்லே கிடையாது. ஃபுல் படம் பாசிட்டிவ் ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு. நீண்ட நாட்களுக்கு பிறகு 2 மணி நேரம் உத்தரவாதம் நல்லா சிரிச்சுட்டு ஃபன் பண்ணி குடும்பத்தோடு ஜாலியாக வரலாம் அப்படின்ற உத்தரவாதம் நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கும். நீங்களும் சமுத்திரகனி சாரும் மறுபடியும் எப்போ உங்களை திரையில பார்க்க? அதான் தம்பி என்னோட அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிகளோடு சொன்னானே ரெடியாக இருக்கோம், நானும் தம்பி தான். அதில் இந்த ராஜா கிளின்னு ஒரு படத்தில் மாநாடு ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு, என் மகனை இயக்கியிருக்கிறாரு, அதில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இங்கு நான் தான் கிங்க்கு பிறகு ராஜா கிளி பறந்து வரும். சூப்பர், தேங்க்யூ வெரி மச். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி.